அவர்கள் விவசாயிக்கு லாபகரமான விலையை கொடுக்கணும். விவசாயிகள் வாங்கி அனைத்து கடனையும் தள்ளுபடி பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் மத்திய சர்க்கார் நடவடிக்கை எடுக்கல. மத்திய சர்க்கார் நடவடிக்கை எடுக்காதனால கல்லேவாலா என்பவர் டெல்லியில 70 நாளா படுத்தே கிடக்கிறார், சாவரத்தில் இருக்காரு. அவரை காப்பாற்றுவதற்காக என்னென்னமோ முயற்சி பண்ணி லாபகரமான விளையாட்டுகளுக்கு அனுமதி வழங்கல, கடன் தள்ளுபடி பற்றி பேச மாட்டேங்குது. அதனால விவசாயம்லாம் இந்தியா பூரா அந்த டிராக்டருக்கு வாங்கின கடன்லாம் தள்ளுபடி பண்ணுறேன்னு சொன்னாங்க, தள்ளுபடியே பண்ணல. அது இல்லாமல் இவங்க டிபிசி போனால் லெஞ்சம் கேட்குறாங்க, எங்களால் லெஞ்சம் கொடுக்க முடியல. லாபகரமான விலை இல்லை, ஆனால் எங்களுக்கு லெஞ்சமும் கேட்குறாங்க. அதே போல் காவிரிலிருந்து தண்ணியை போர் போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க, எடுத்துகிட்டு போட்டு வேணாங்களே. ஆனால் தடுப்பணை கட்டி எடுத்துக்கோங்க, தடுப்பணை கட்ட மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு காட்டு பண்ணி எங்கள் பயிரெல்லாம் அழிக்குது, அந்த காட்டு பண்ணி வனவிலங்குகள் எதுவுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுதான் எங்களுடைய கோரிக்கை. எங்களுக்கு காவலியும் ஐயாச்சியும் சொல்கிறோம், அதையும் கேட்க மாட்டேங்கிறாங்க. விவசாயி நாங்கள் என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கோம். அதனால தான் இன்னைக்கு டிபிசியில் லஞ்சம் வாங்குறதா வாங்கல. எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றவில்லை என்றால் சாகும் வரை சென்னையில் சென்று உண்ணாவிரதம் இருக்கிறோம். இன்னைக்கு என்ன டிராக்டர் பேரணி, இன்னைக்கு டிராக்டர் பேரணியில் இன்றைக்கு எங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கையை இப்போ கலெக்டர் பண்ணி கொடுப்போம். அடுத்த கட்ட போனால் மெட்ராஸ் போகிறோம், டெல்லி போகிறோம். நிறைய ஊரில் காவல்துறை வந்து